நான் வந்து யூடியூப்பில் இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணட்டுமா, இல்லை நான் ஓனாக ரிஸ்க் எடுத்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணட்டும்? யூடியூப்பில் வந்து 80% பேர் தே ஆர் டூயிங் தேர் பிஸ்னஸ். ஏகேன் ட்ரூவாக தான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே சேனல் ரன் பண்ணுறாங்க, ஸ்டாக்கு பேரே சொல்கிறாங்க, ஸ்டாக் இந்த ஸ்டாக்கை வாங்குங்கிறாங்க. இது செபி படி இட்ஸ் ராங். இவ்வளோனா நீ நானும் பேசுகிறேன், ஏதாவது ஸ்டாக்கு பேரை சொல்கிறேன்னா இல்லை. ஸ்டாக்கு பேரை சொன்னால் இட் இஸ் செபியோட ரூல்ஸுக்கு எகென்ஸ்ட். ஒன்று சொல்லக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, யூடியூப்பில் 1 மில்லியன் 2 மில்லியன் ஆளை வச்சுக்கிட்டு ஸ்டாக்கு பேரை இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்போனா என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்சுட்டு இந்த 1 கோடி பேரில் 10 லட்சம் பேரில் நாளைக்கு 50,000 பேர் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும், ஏன் ஸ்டாக்கு 2% மேலே இருக்கும். கரெக்டாக 3 கோடி போட்டுட்டு 3 கோடிக்கு நான் போட்டுருவேன். 10 நாளைக்கு முன்னாடி 3 கோடி போட்டுருவேன். ஏதோ ஒரு ஸ்டாக்குப்பா 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன், பிரேக் அவுட் ஆக போகுது, இந்த ஸ்டாக்கோட இவர் வந்துட்டார், இந்த ஸ்டாக்கு தான் சூப்பர் அப்படிங்கிறேன். எல்லாரும் போய் வாங்குவான். எனக்கு 2 கோடியில் ஒரு ஸ்டாக்கில் 3 ரூபா வச்சுட்டு நான் விற்றனா எனக்கு 3 கோடியே 30 லட்ச ரூபா. 30 லட்சம் எனக்கு 3 நாளில். யார் 3 கோடி வச்சுருக்கவனுக்கு? இதுக்கு தான் ரன் பண்ணுறாங்க யூடியூப், தெரியுதா? அதனால் யூடியூப்பில் போய்ட்டு அவர் சொன்னார் இவர் சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாது. ஓன் மெட்ரிக்ஸு. நீ அந்த கம்பெனியை நம்பணும், கம்பெனியோட இது மெட்ரிக்ஸை படிக்கணும், பிஎன்டே படிச்சிருக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிக்கணும், ஸ்க்ரீனர் போகணும், புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது, பிஇ எவ்வளோ இருக்குது, இபிஎஸ் எவ்வளோ இருக்குது, குவார்டர் அண்ட் குவார்டர் எவ்வளோ பேருக்கு, ஓகே, ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, டெட்டு எவ்வளோ இருக்குது, ப்ளெட்ஜ் பண்ணியிருக்கானா பண்ணலையா, ப்ரொமோட்டர் எவ்வளோ வச்சுருக்கான், மியூச்சுவல் ஃபண்டு எவ்வளோ வச்சுருக்காங்க, இது எல்லாம் படிக்கணும். படிச்சுட்டு தென் உன்னோட க்ரைட்டீரியாவில் வந்துருச்சுன்னா யூ கீப் இன்வெஸ்ட்.